ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண ஆன்லைனில் வந்தாச்சு. அது எப்படி இந்த வீடியோ பார்த்துடலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் எல்லாம் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்தமாரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த சைட்லேயே வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு இருக்கே, அது மூலிமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அதில்குள்ளே போய் ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நமக்கு தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி டேரெக்டாக நம்மளோட லாகின் ஐடியில் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா. அதில் ரெஜிஸ்டர்டு யூசர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த மாதிரி காமிக்கும், ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லி உள்நுழைவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு அதை கேப்சாவும் கொடுத்து சமர்ப்பி அப்படின்னா நம்ம லாகின் ஐடிக்குள்ளே போயிடும். அப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்து விட்டது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பேஜுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். சரி, இப்போ டேஷ்போர்டுக்கு நம்ம போயிட்டோம். நம்மளோட ப்ரொஃபைல் டேஷ்போர்டுக்கு நம்ம போயிட்டோம். அதில் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4ன்னு இருக்குல்ல, அதில் அப்ளிகேஷன் ஐடியும் ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா காப்பி பண்ணியோ இல்லைன்னா ஞாபகமாகவோ வச்சுக்கணும். ஸோ அதை வந்து ஞாபகமாக வச்சுக்கிட்டு இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டேப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்தமாரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அந்த ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா அது ஒரு டேப்பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன கேட்கும் அப்படின்னா அதில் அப்ளிகேஷனோட ஐடியும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டும் வந்து கேட்டிருக்கோம். இதுக்காக தான் அந்த அப்ளிகேஷன் ஐடியை காப்பி பண்ண சொன்னேன். ஸோ இது வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் அப்ளிகேஷன் ஐடி திரும்ப போய் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் அந்த ஓப்பன் பண்ண டேப் வந்து ஆல்ரெடி ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அதே அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட இயர், நீங்கள் பிறந்த வருஷம் அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹால் டிக்கெட் என்ன ஆகிடும், டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணால் அதில் நம்மளோட ஃபோட்டோ, அதில் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், என்ன வந்து காலேஜில் நம்மளோட சென்டர் வந்து போட்டிருக்காங்க, அதேமாரி நம்மளோட பதிவு எண் என்ன, விண்ணப்ப எண் என்ன, தந்தையாரோட பெயர் என்ன, விண்ணப்பதாரரோட முகவரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் என்ன ஆகும் அதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் சென்டர் நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் எப்போ நம்மளுக்கு எக்ஸாம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, 9/6/2024, அதாவது 9/6/2024 தான் நம்மளோட எக்ஸாம் டேட். ஸோ மறக்காமல் நம்மளோட டேட்டில் எந்த ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுங்க. அதே மாதிரி அதோட டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் வந்து 9 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா 8:30க்கெலாம் நமக்கு அங்கே போயிடணும். அதோட சலுகை நேரம் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம், 9 மணிக்கு போகலாம். அதுக்கு மேலே கேட்டில் உள்ள விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த விண்ணப்பத்தாள் எப்படி இருக்கும், ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதே மாதிரி வேறு என்னென்னலாம் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது. ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. பென் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழில் வந்து நம்ம என்ன பண்ணணும், 40% எடுத்தால் மட்டும்தான் செகண்ட் பேப்பரை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து மெயின் அதுதான். ஸோ நீங்கள் வந்து எழுதும் போதே தமிழ் அப்படின்னா அது வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நிறைய மார்க் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போயிடலாம். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த வேறு வந்து சேவ் ஆகும் பிடிஎஃபாக. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் இல்லை இமெயிலில் உங்களுக்கு எதில் வந்து யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் நான் வச்சுருப்பேன், டெலிட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்கள் நேம் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறமா இதே வந்து என்ன ஃபுல்லாக தமிழ்லே இருக்குது, எனக்கு இங்கிலீஷில் வேணுமே, தமிழில் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வியூ இங்கிலீஷ் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மாறிடும். ஸோ இங்கிலீஷில் மாறிச்சுன்னா அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கிலீஷ்லேயே வரும். எது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து வேணுமோ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். தமிழோ இங்கிலீஷோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மீடியமில் நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி தான் நீங்கள் பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணி இந்த ஹால் டிக்கெட் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக எழுதுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வீடு.